ஹாய் மோட்டார் சைக்கிளிஸ்ட், நான் மைக். இன்றைக்கி மசனகுடி தான் போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே, மார்ச் 3. ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கே அப்லோட் பண்ணுவோனான்னு கரெக்டாக தெரியல. ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இன்றைக்கி ரூட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக மேட்டுப்பாளையம் டு குன்னூர் டு ஊட்டி டு கூடலூர் டு மசனகுடி, அப்புறம் பந்திப்பூரும் அப்படியே போகலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். வெதர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போயிடலாம், பந்திப்பூர் வரைக்கும் கூட போயிடலாம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 6:30 ஆயிடுச்சு. நம்ம 5:30 கிளம்புனேன், இப்போ 6:30 ஆயிடுச்சு. நியர்பை காரமடைக்கிட்ட இருக்கிறேன். ஒரு லைட்டாக இப்போ தான் ஒரு டீ பிரேக் எடுத்தேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக ரைட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு அடுத்து காரமடைக்கு அடுத்து மேட்டுப்பாளையம் தான். இப்போ காரமடை ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் மேட்டுப்பாளையம். ஓகே, இப்போ கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரீச் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த டெஸ்டினேஷன் குன்னூர் தான் நமக்கு. ஒரு 10 o'clock மேலெலாம் இங்கே செம்ம டிராஃபிக் ஆகிடும். அதே தான் ஈவினிங்கும் எல்லாம் ஊட்டியிலேருந்து கீழே இறங்குவாங்க, ஃபுல்லாக டிராஃபிக். பெட்ரோல் அடிச்சிடலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். பெட்ரோல் அடிச்சாச்சு. ஏற்கனவே ஒரு 500 அடிச்சிருந்தேன், சரி அதனால் இப்போ ஒரு 500 அடிச்சிட்டேன். கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அங்கே அடிக்கணும். ஓகே, ஊட்டி 49 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிருக்கிற இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஓடந்தரைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அது வில்லேஜ்னே சொல்ல முடியாது, அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் சிட்டின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. என்னென்னா நிறைய விதத்தில் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. மித்த ஊராட்சியில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. ஓனாகவே விண்மில் வச்சுருக்காங்க, அப்புறம் வாட்டர் ப்யூரிஃபைங் பிளான்ட்டை வச்சுருக்காங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் வீடு இருக்குது. வேறு என்ன, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓன் விண்மில்னால். அப்புறம் ரோடு, அது வந்துட்டு ஒரு ஊராட்சின்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வெல் டெவலப்டாக வச்சுருக்காங்க அந்த ஊரவே. நம்ம 100 வாட்டி நான் ஊட்டி போயிட்டு வரேன், ஆனால் அந்த இடத்துக்கு இன்னுமே நானும் போனதில்லை. இடையில ஒரு நாள் போகணும், இல்லை இன்றைக்கி ஈவினிங் கூட உங்களுக்கு காட்டுறேன்னா கண்டிப்பாக போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகிறேன். சீக்கிரம் இறங்கிட்டோம் அப்படின்னா போயிடலாம். அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். தான் அந்த ஊட்டி ட்ரெயின் போகிற ட்ராக்கு.
இப்போ இங்கே ஒரு இயர் டவுன் பண்ணாமலே எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ட் ஏறிட்டு உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். சன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பர்லியார் செக் போஸ்ட். இங்கே எதுவும் இப்போதைக்கு செக்கிங் இல்லை. குறும்பாடி ரீச் ஆயாச்சு. இங்கே தேன்லாம் எடுப்பாங்க. தேன் எடுக்கிறவங்க வந்து குறும்பாஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து இங்கே ஜாஸ்தி பியூரான தேன் கிடைக்கும். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இதுதான் நம்ம பைக் ஹண்டர் 350. இப்போ நம்ம கரெக்டாக குன்னூர் ரீச் ஆயாச்சு. டைம் 7:45. எனக்கு ரொம்ப நேரம் தான் ஓட்டியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம். மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஒரு 1 hour. அதுக்கப்புறம் இது ஒரு 1.5 hours. கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோடு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஆனால் இப்போ குன்னூர் டு ஊட்டி ரோடு செம மோசம். வேலைக்கே ஆகாது. ஃபுல்லாக நிறைய லாரிஸ் வரனால ஃபுல்லாக டேமேஜ்டாக ஆகுது போல். ஒரு சூப்பரான வியூ. ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே எங்கேயாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் எகைன் கண்டினியூ பண்ணணும். கரெக்டாக ஊட்டி ரீச் ஆயாச்சு. ஓகே, நம்ம இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் வெதர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. வெயில் அடிக்குது நல்லா. ஆனால் குளிர் அப்படி இருக்குது. என் கையில் உள்ள ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஆட்டோனா இல்லை, நானும் கவனிச்சிருக்கணும். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு காலையில். இதுலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸ்ட்ரைட் ரோடு தான். கொஞ்சம் கூட இங்கே வெயில் வரல. இப்படி இருக்குது. செம்ம பெருசாக இருக்குது இந்த ட்ரீஸ் எல்லாம். தலைக்குந்த வந்தாச்சு. இந்த ரைட்டு தான் வந்து கள்ளட்டி சாலை. கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் லைசன்ஸ் தான் இருக்குது. அங்கே 43 லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இப்படி சுற்றி தான் போகணும். கூடலூர் 44 kilometers இருக்குது. வேறு வழியே கிடையாது. இந்த இடம் சீசன் அப்போ நல்லா பயங்கர க்ரீனிஷாக இருக்கும்.
இப்போ ஃபுல்லாக கருகிடுச்சு, எல்லாம் குளிருக்கு. எல்லா ட்ரீஸும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 200 அடி இருக்க மாட்டிருக்கு. கூடலூர் ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து மசனக்குடி ஒரு 26 கிலோமீட்டர். ஆனால் செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு இப்போ வந்த ரூட்டில். இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் ஃபாரஸ்ட் ரூட்டாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். மைசூர், மைசூர் வழி தான் நம்ம எடுக்கணும், ரைட் எடுக்கணும். கூடலூர் பஸ் ஸ்டாண்ட். நம்ம கரெக்டாக இப்போ முதுமலை டைகர் ரிசர்வ் கிட்ட வந்தாச்சு. செக் போஸ்ட்டு எதுவும் செக் பண்ணலை. ஆனால் இங்கே செம்மையாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் நான் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன், அப்போவும் இப்படி தான் இருந்துச்சு. இப்போவும் அதே ரோடு தான், சேம், நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த ரொம்ப பேட் ரோட்டில் ஓட்டிட்டு இப்போ ஓட்டும் போது நல்லா இருக்குது. ஆனால் என்ன, இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஒன்ஸ் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து போட்டு வச்சிடுறாங்க. சரி, பார்க்கலாம் ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு. அப்படி இல்லைன்னா பந்திப்பூர் விட்டுற வேண்டியதான். யானையை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். இந்த ரூட்டில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டக்கூடாது எங்கேயுமே. நிப்பாட்டினோம்னா ஃபைன் பண்ணிவிடுவாங்க, 20,000 ஃபைன் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் போயிடணும். ஏன்னா அனிமல்ஸ் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால நிப்பாட்டினோம்னாலே ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்னு சொல்லி நிப்பாட்டக்கூடாதும்பாங்க. அங்கே செக் போஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் மானு. ஐயோ, அங்கே யானை இருக்குது தெரியுதா? இரு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இது கரெக்டாக இப்போ பந்திப்பூர் ரூட்டு. சும்மா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது தமிழ்நாடோட லிமிட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் கர்நாடகா. ஆனால் என்ன, இங்கே அடிக்கடி நிறைய மான் பார்க்கலாம். பந்திப்பூர் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, இங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை, அப்படியே யூட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ மான்னு. இங்கே ஸ்டே பண்ணோம்னா இங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம். என்ன ஒரு 1000 தான் கேட்பாங்க. இங்கே இது கவர்மெண்ட்டோடது தான் இது. ஆனால் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும், ஒரு 1 மந்த் பிஃபோராக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒருத்த வராமல் பாருங்க. ஹாய். அடுத்து மாயார் போயிட்டு, மசனக்குடியில் மாயார்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போகிறோம். மாயார் போனதுக்கப்புறம் அப்படியே திரும்ப ரிட்டன் ஊட்டி ஏறிடலாம். ரிவர் கிராசிங் சூப்பராக இருக்குது வியூ. கரெக்டாக மசனக்குடிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே இருந்துட்டு மாயார்னு ஒரு இடத்துக்கு போகிறேன்.
அங்கே போயிட்டு அங்கே வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த சைடும் போகலாம், இங்கே ஒரு சூப்பராக ஒரு வியூ இருக்கும். இதுவும் போகலாம். சரி போய் பார்ப்போம். மான் இருக்கு. ஓ ஓடிட்டானுங்க. மாயார் டேம் ரீச் ஆகியாச்சு. நல்லா இருக்குல்ல? ஓகே ப்ரோ, பாய். புள்ளிமான் 3 பேர் இருக்கானுங்க. அகைன் மாயார்லேருந்து மசனகுடி வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். அந்த கல்லட்டி சாலை. இப்போ வந்த ரோடு எல்லாமே செமையாக தெரியும். இந்த ஒரு ஊரே, அந்த ஊரோட வியூ சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால நல்லா இல்லை. கரெக்டான ஒரு சீசன் பார்த்து வரணும். இப்போ வந்து மார்ச் மந்த்து இந்த மாதிரி ரைடு மசனகுடிக்கு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ மேக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் மசனகுடி வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மேக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போவே எப்படி இருக்குது, மே மந்த் இன்னும் ட்ரை ஆகிடும். அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வந்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு க்ரீனாக இருக்கும். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ இந்த கல்லட்டி ரோடு ஏற போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பெண்டு பாருங்கள் எப்படி திரும்புதுண்ணா. அப்படியே ரொம்ப நேராக ஏறும். முப்பத்தி 6 பெண்டு இருக்குது. வண்டி திணறுது பயங்கரமாக. 3rd கியரில் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வண்டி எங்கேயாச்சும் வந்து ஃபோர்ஸாக வந்து இடித்தோம்னா அப்படியே லைட்டாக டில்ட் பண்ணி விட்டுரும். வண்டி அப்படியே டைவ் ஆகாது. அதுக்காக தான் இது போட்டிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பெண்டு ஏறும் போதும் வண்டி அவ்வளோ ஹீட் ஆகுது. இங்கே ஸ்லோ பண்ணும்போது தான் தெரியுது, அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது. இந்த ரோட்டில் வந்து ஏன் அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எல்லாம் நிறைய பேர் ஓட்டிடுவாங்க. இந்த பெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக கீழே இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த பெண்டு பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. வண்டி அப்படியே திணறிட்டு தான் ஏறும். இந்த ரூட்டில் வரவங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து பிரேக் அப்ளை பண்ணாங்கன்னா ஆகுதுன்னா பிரேக் வந்து ஜாம் ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த ரூட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மித்த வெளியூருக்காரங்களை வந்து அலோவ் பண்ணுறதில்ல இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டிடுவாங்க இந்த TN43. அதனால் வந்து இவங்கள மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. தான் மேலே ஏறியாச்சு. இதுக்கப்புறம் நேராக ஊட்டி தான். இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டான ஒரு சீசனில் பிளான் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். ஆனால் ரொம்ப ட்ரை சீசன் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் அடுத்த ப்ளாகில் வந்து கரெக்டான ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ ரொம்ப ட்ரை சீசனில் இதை வந்து சூஸ் பண்ணனால கரெக்டாக உங்களுக்கு எதுவும் கரெக்டாக காட்ட முடியல. இந்த ரூட் நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. ஓகே, ஒரு வழியாக ஏறியாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். பெண்டு இங்கே தான் நம்ம டிவைட் பண்ணி விடுவாங்க. இங்கே 43 லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் அலோவ் பண்ணிவிடுவாங்க. இல்லையா நம்ம இதில் அப்படியே சுற்றிட்டு போகணும். இதில் ஒரு
half an hour போகக்கூடியது. இந்த வழியில் ஒரு 2 hours போகணும். மோட்டர் சைக்கிளிஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அகைன் நான் ஊட்டி தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம காலையில் வந்து அதே ரூட் தான். ஸோ இதில் காட்டுறக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டான ஒரு சீசனில் கரெக்டான ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு vlog பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.